பிகினிங் ஆஃப் த டேலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நிறைய விஷயத்த பண்ணணும்னு நினைப்போம். பட் எந்த விஷயத்தையுமே பண்ணியிருக்க மாட்டோம். இதே போல் ஒரு சிலர் தே ஹேட் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். அதாவது காலைல 5 மணிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னு எழுதி வச்சுருப்பாங்க. பட் ஒரு விஷயத்தையுமே ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் த அதர் ஹேண்ட் சம் பீப்புள்ஸ் அவங்களோட டாஸ்க்கை பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட டாஸ்க்கை அக்கம்ப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்க 100% பெட்டராக இருப்பாங்களான்னா ஐ டோன்ட் நோ. பட் த ட்ரூத் இஸ் அவங்க என்னை விட பெட்டராக டைமை ஹேண்டில் பண்ணுவாங்க. மேபி தே ஹேட் பெட்டர் ஸ்கில்ஸ். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏன் அவங்களால மட்டும் முடியுது? தென் அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். த 5 லைஃப் சேஞ்சிங் ஹேக்ஸ் தட் சேவ் யுவர் டைம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அதில் ஃபர்ஸ்ட் திங், ப்ரியாரிட்டைசிங் யுவர் டாஸ்க். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பிஸியாக இருக்கிறது மீன்ஸ் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுன்னு நினச்சிட்ருக்காங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஒரு நாள் பூரா இமெயில் செக் பண்ணுறது, நம்மளுக்கு வந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது, அண்ட் ஒரு ஸ்டோரி போடுறதுக்கு ஹார்ஸ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மேபி ஃபீல் லைக் பிஸி. பட் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுமானா? த ஆன்சர் இஸ் நோ. தென் இங்கே தான் ப்ரியாரிட்டைசிங் ரொம்ப முக்கியம். ஐ திங்க் ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிற ஒரு புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டேலேயே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான அண்ட் மோஸ்ட் டஃபஸ்ட்டான டாஸ்க் ஒன்று இருக்கும். அதை தான் நீங்கள் முதல்ல அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அது கூட கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் யூ ஆர் ஃப்ரீ டு டூ ஆல் த அதர் திங்ஸ். முக்கியமாக அந்த இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கை நீங்கள் முடிக்கலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அண்ட் உங்களோட ப்ரியாரிட்டி என்ன நீங்கள் கிளவராக இருந்தீங்கன்னா அடுத்து இதை தான் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் தேவையில்லாத விஷயத்தில் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் போகிறதில்ல. தென் இது உங்கள் ஹோல் டேவையே மீனிங்ஃபுல்லாக மாற்றும். அந்த செகண்ட் பிக் மிஸ்டேக் வி டூ இஸ் ஆர் டு டூ லிஸ்ட். இப்போ நம்ம டு டூ லிஸ்ட் எடுத்து பார்க்குறோம், இல்லை நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா வி ஹாவ் பஞ்ச் ஆஃப் டாஸ்க். ரெக்கார்டு எழுதணும், கண்டென்ட் எழுதணும், வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், இன்றைக்காவது ஜிம்முக்கு போகணும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிரும். ஏன் அவ்வளோ பெரிய லிஸ்ட்? என்ன கேட்டிங்கன்னா 1 or 2 மேக்ஸிமம் 3 டாஸ்க் இஸ் எனஃப் ஃபார் அ டே. ஏன்னா எவ்வளோ மினிமமாக நம்ம டாஸ்க் வச்சுருக்கோமோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த டாஸ்க்குக்கு நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், விச் இஸ் இம்பார்ட்டண்ட். முக்கியமாக don't schedule your day like a robot, cause we are all just a humans, we need rest. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டேவை ஸ்கெடியூல் பண்ணுங்கள், which is very very important. And the third one is time blocking techniques. டைம் பிளாக்கிங் டெக்னிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு டைமை செட் பண்ணிடுவோம். தென் அந்த சர்டைன் டைமில் we are going to work. நம்மளில் நிறைய பேர் போமோடோரோ டெக்னிக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் ஒன் ஆஃப் த டைம் பிளாக்கிங் டெக்னிக்ஸ். அண்ட் போமோடோரோ டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஒரு 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிடுவோம். அந்த 25 மினிட்ஸ் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுவோம் அண்ட் 5 மினிட்ஸ் ரெஸ்ட். அகெயின் 25 மினிட்ஸ் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுவோம், 5 மினிட்ஸ் ரெஸ்ட். இதே போல் நம்ம ஒரு 4 பிளாக்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டோன்னா டேக் அ லிட்டில் லாங் பிரேக். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் அதிக நேரம் எக்ஸாஸ்ட் ஆகாமல் ஒர்க் பண்ண முடியும். நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக குறைஞ்ச நேரத்தில் அதிக ஒர்க்கை நம்மளால் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். நாட் ஓன்லி போமோடோரோ டெக்னிக், இதே போல் நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இல்லை நான் ஒரு 90 மினிட்ஸ் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுறேன்னா 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இல்லை 20 to 25 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா சயின்டிஃபிக்கலி ஒரு ஹியூமன்னால் 90 மினிட்ஸ் தான் கான்ஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்கள் உங்களை புஷ் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு எக்ஸாஸ்ட். முக்கியமாக புரிஞ்சுக்குங்க, திஸ் இஸ் நாட் அபவுட் டைம் ஒன்லி, திஸ் இஸ் ஆல் அபவுட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அண்ட் டேக்கிங் ரெஸ்ட். ஓகே, இது எல்லாத்தையும் நம்மளால் கரெக்டாக பண்ண முடிஞ்சாலும் ஒரு விஷயத்தை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியலன்னா we are going to zero again. ஏன்னா his name is distraction. So the fourth one is avoiding distraction. லிட்டரலி ஒரு சே இருக்குது, we have 2 currencies. அதில் ஒன்று மணினா இன்னொன்று டைம். என்ன கேட்டிங்கன்னா மணியை விட டைம் தான் வேல்யூபுல்லான கரன்சி. ஏன்னா டைமையும் எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். பட் மணியவும் எனர்ஜியையும் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் டைமை ஜென்ரேட் பண்ண முடியாது.
அண்ட் திஸ் இஸ் ஒய் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கை முடிக்க எவ்வளோ காஷியஸாக இருக்குமோ ஆஸ் த சேம் யூஸ்லெஸ் டாஸ்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலையும் அவ்வளோ காஷியஸாக இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐடென்டிஃபை யுவர் டிஸ்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மொபைல் தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, உங்களோட மொபைல்னால தான் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னா, புட் தட் ஃபோன் அவே. இல்லை ப்ரோ, என்னோடய மொபைல் தான் ப்ரோ என்னோட ஒன்லி சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டர்ன் ஆஃப் யுவர் நோட்டிஃபிகேஷன் பட்டன். இல்லை நீங்கள் அந்த ஆப்பை பிளாக் பண்ணுறீங்க, விச் இஸ் டிஸ்ட்ராக்ட் யூ, வாட் எவர் இட் மே பி, அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் முக்கியமாக டோன்ட் சே எஸ் ஃபார் எவ்ரி திங். மச்சான் என் ஆளுக்கு இன்னைக்கு பர்த்டேடா. சரி அதான் வா, என் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுவோமா? பட் ஆக்சுவலி எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, பட் நான் போவேன். ஏன்னா நம்ம நோ சொல்லணும்னு நினைக்கிற நிறைய விஷயத்துக்கு நம்மளால் நோ சொல்ல முடியாது. ஏன்னா நோ சொன்னால் அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம அச்சப்படுவோம். திஸ் இஸ் நாட் ட்ரூ, காஸ் அது அப்படி கிடையாது. அண்ட் த நெக்ஸ்ட் ஹேக் இஸ் யோர் பிரேக். நான் பிரேக்னு மென்ஷன் பண்ணுறது டு கிவ் அ ரெஸ்ட் டு யுவர் பிரெயின். பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ்னால், இப்போ நான் ஒரு 50 minutes ஒர்க் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு 10 minutes பிரேக் இருக்குது. அந்த 10 minutesல ஐம் கோயிங் டு செக் மை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். அண்ட் முக்கியமாக இங்கே என்ன நடக்கும்னா, 10 minutes 20 minutes மாறும், 20 minutes 30 minutes மாறும். அண்ட் நவ் யூ ஆர் டோட்டலி அவுட் ஆஃப் த ட்ராக். நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சதையே நம்ம பண்ணலை. அண்ட் அகெயின் யூ ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ்னாலும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உன்னோட ஆக்சுவல் ப்ராக்ரஸ் உனக்கு ஒரு லோ டோபமைன் ஆக்டிவிட்டியாக தான் தெரியும். அண்ட் அது உனக்கு ஒரு போரிங் டாஸ்க் மாதிரி ஃபீல் ஆகும். விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணியோ அதே அளவுக்கு எஃபெக்டிவாக உன்னால் ஒர்க் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் பிரேக், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரேக்கை நீங்கள் ஒரு எனர்ஜைசிங் விஷயமாக யூஸ் பண்ணலாம். அது உங்களோட ஃபேவரட் விஷயத்தை செய்கிறதா இருக்கலாம், மேபி உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்குறதா இருக்கலாம், ஏன் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் அழகை ரசிக்கிறதா கூட இருக்கலாம். பட் அது ஒரு ஹை டோபமைன் ஸ்டிமுலியாக இருக்கக்கூடாது. எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க guys. Finally, thanks for watching.